அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைஹான் சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மரவள்ளி கிழங்கு வச்சு நம்ம ஒரு சூப்பரான போண்டா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள நல்ல சாஃப்டாகவும் இருக்குங்க. நிறைய பிள்ளைகள் மரவள்ளி கிழங்கை வேக வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி சாப்பிடாதவங்களை சாப்பிட வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு போண்டா ரெசிபி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த மரவள்ளி கிழங்கு போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி மரவள்ளி கிழங்கு போண்டா செய்கிறதுக்கு மரவள்ளி கிழங்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கீங்க. 1/2 கிலோ அளவுக்குன்னு சொன்னாலுமே பார்த்திங்கன்னா பத்தவே இல்லை சுத்தமாக. அந்தளவுக்கு ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. இப்போ இதை நல்லா நம்ம கழுவிட்டு தோல் சீவி நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதை ஃபஸ்ட்டு குக்கரில் வேக வச்சு எடுக்க போகிறோங்க. குக்கரில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற மரவள்ளி கிழங்கு சேர்த்துட்டு கொஞ்சம் போல் அதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. கூடவே இதுக்கு கொஞ்சம் போல் உப்பும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கிழங்குலாம் உப்பு சாரும். இப்போ இதை மூடி ஒரு 2-3 விசில் அடிக்க விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்து இருக்கணும். உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சு எடுப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு நம்ம இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு ஸ்பூன்லேயோ இல்லை இந்த மாதிரி நம்ம உருளைக்கிழங்கு மசிக்கிறதுலையோ நம்ம நல்லா மசிச்சு கொடுத்துக்கலாங்க. நமக்கு சூடோடவே இருக்கும். சூடோடவே மசிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாகவே மசிஞ்சு வந்துடும். இப்போ நான் நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேங்க. இது நமக்கு சூடோடையே தான் இருக்குது. நம்ம ஏன்னா கை வச்சும் நல்லா பிசையணும். கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு பிறகு ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இதோட ஒரு பச்சை மிளகாயும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 3 பல்லு பூண்டும் ஒரு துண்டு இஞ்சியும் நல்லா நசிச்சு வச்சுருக்கீங்க. அரைச்சி பேஸ்ட்டாக போடுறத விட இந்த மாதிரி நம்ம இடித்து நசிச்சு போடுறது இன்னுமே நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இதோட கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு கிழங்கு வகைகளாக நமக்கு வாய்வுங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு வெங்காயம் சேர்க்குற அளவுக்கு கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துருக்கேன். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், பொடியாக நறுக்கின கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலைகளும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம கையிலே நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். கிழங்கு நமக்கு மசியாமல் இருந்திருந்தாலும் கூட இப்போ நம்ம கையிலே பிசைஞ்சு கொடுக்கும்போது நல்லாவே நமக்கு மசிஞ்சு வந்துடுங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்க போகிறோங்க, ஒரு நல்ல பைண்டிங்காக. ஏன்னா கொஞ்சம் கூட நமக்கு தண்ணியெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கணும். ஏன்னா நம்ம வடிச்சிருக்கும் போது என்ன தான் வடிச்சிருந்தாலும் கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். அரிசி மாவு சேர்த்து நம்ம பிசையும் போது நல்லா போண்டா போடுற அளவுக்கு நல்லா நமக்கு ஒரு பதமாக வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கிறணும். மாவு நமக்கு நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். தண்ணியாக இருக்குது அப்படின்னா நமக்கு எண்ணெய் குடிக்க ஆரம்பிக்கும். இப்போ கையை நல்லா கழுவி எடுத்துட்டு இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம உருட்டி போட்டுக்கலாம். இதில் நீங்கள் வடையாக போடணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறையா மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் வடை மாதிரியும் தட்டி போட்டுக்கலாம். நம்ம இன்றைக்கி போண்டா மாதிரி தாங்க செய்ய போகிறோம். அதனால் நான் குட்டி குட்டியாக நான் மாவை உருட்டி எடுத்து போட்டுக்கிறேன். மாவு இங்கிட்டு நம்ம பிசையும் போதே எண்ணெய் சட்டி காய வச்சுருந்தேங்க. நல்லா எண்ணெய் சூடானதுக்கு பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இப்போ உருட்டி போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டி போண்டா மாதிரி நான் உருட்டி போட்டுக்கிறேன். நமக்கு சட்டி எந்த அளவுக்கு கொள்ளுமோ அந்தளவுக்கு நம்ம போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு தனித்தனியாக எடுத்து விட்டுடலாம். ஏன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்க பார்க்கும். இப்போ நான் பிரித்து விட்டுட்டேங்க. பிரித்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 சைடுமே நம்ம நல்லா திருப்பி திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம வேக விட்டு எடுத்துக்கிறணுங்க. இப்போ நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சிங்க. நான் இப்போ எடுத்துக்கிறேன். சுட சுட டீயோடு இந்த போண்டா வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். கிழங்கா சாப்பிடாதவங்க கூட போண்டாவை இன்னும் வேணும்னு சொல்லி கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இப்போ நம்ம மீதம் இருக்கிற மாவையுமே நம்ம போண்டா போட்டு எடுத்துக்கலாங்க. முதல்ல நான் குட்டி குட்டி போண்டா மாதிரி போட்டிருந்தேன். இப்போ நம்ம கடைகளில் வாங்குற மாதிரி நல்லா பெரிய சைஸ் போண்டாவாக போட்டிருக்கேங்க. இதையுமே நம்ம 2 சைடுமே நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு பிறகு நம்ம எடுத்துக்கலாம். டீ போடுற நேரத்திலே நம்ம இதை ஈஸியாக செஞ்சிடலாங்க. மரவள்ளி கிழங்கு வச்சு இது வரைக்கும் நீங்கள் போண்டா ட்ரை பண்ணி பார்த்ததே இல்லைன்னா கண்டிப்பாக இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இப்போ நமக்கு போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நான் ஒன்று பிச்சு காட்டுறேன் பாருங்கள். வெளியே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள நல்ல பஞ்சு போல் சாஃப்டாகவும் இருக்குங்க. இந்த போண்டாவை நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் சட்னி வச்சோ இல்லை இந்த மாதிரி கெச்சப் வச்சு கூட சாப்பிட்லாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.
கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை நம்மளோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேங்க. பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இன்னொரு புது ரெசிபியோடு நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.